அமேசான்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பே பண்ணி ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணிருக்கிறப்ப அந்த ஆர்டரை வந்து எப்படி கேன்சல் பண்றது அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட அமௌண்ட்டை எப்படி வந்து ரீஃபண்ட் வாங்குறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். அமேசான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே யூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே மேலே ஆர்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வியூ ஆர்டர் டீடைல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கேன்சல் ஐட்டம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து இருக்கான்னு பாருங்க. அப்படி இந்த ஆப்ஷன் இருந்தால் தான் நீங்கள் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டேரெக்டாக நீங்கள் வந்து எதற்காக கேன்சல் பண்ணுறீங்களோ அதுக்கான ரீசனை செலக்ட் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் கேன்சலேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும். இதுவே நீங்கள் பே பண்ணி ஆர்டர் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிற டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ வந்து பார்க்கலாம். அதற்கான ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ரீஃபண்ட் டு ஒரிஜினல் பேமெண்ட் மெத்தட் இருக்கும். இந்த ஒரிஜினல் பேமெண்ட் மெத்தட்கே உங்களுக்கு வரணும் அப்படின்னா அது வந்து 3 to 5 பிஸ்னஸ் டேஸ் வந்து ஆகும். அதற்குள்ள உங்களுக்கு அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரீஃபண்ட் வந்து ஆகிடும். இப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா திருப்பி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்துடும். அந்த ஒரிஜினல் பேமெண்ட் மெத்தட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா. இதுவே ஆட் டு யுவர் அமேசான் பே பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து உங்களோட அமேசான் பே பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆகிடும். அப்படி ஆட் ஆகிடக்கூடிய அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து திருப்பி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அமேசான் ஆப்பில் இருக்கக்கூடிய எல்லா சர்வீஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டர் வந்து நீங்கள் போடுறப்ப திருப்பி அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அமேசான் பேல நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறீங்க, இந்த மாதிரி பில் பேமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதில் நீங்கள் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து எதற்காக கேன்சல் பண்ணுறீங்களோ அதற்கான ஒரு ரீசனை செலக்ட் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் கேன்சலேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு கேன்சல் வந்து ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரிஜினல் பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் வந்து ஆகிடும். அமேசான் பே பேலன்ஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அமேசான் பேலன்ஸில் அது வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு அமேசானில் நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்டை வந்து கேன்சல் பண்ணுறது அண்ட் அதுக்கப்புறம் அமௌண்ட்டை வந்து எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.